நம்முடைய ஆண்டவரை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? சர்வத்தையுமே படைத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த பைபிள் சொல்லுகிறது வெள்ளியும் பொன்னும் அவருடையதான். இன்னைக்கு 1 கிராம் வெள்ளியோ தங்கமோ வாங்க முடியாது, அவ்வளவு ரேட் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த வெள்ளியும் பொன்னையும் உடையவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். அல்லேலூயா. நம் ஆண்டவரை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறாராம். சாதாரணமானவர் கிடையாது. கல்வாரி சிலுவையில் எனக்காக உங்களுக்காக தரித்திரரானார். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்னா ஐஸ்வர்ய சம்பந்தர். அல்லேலூயா. நம்முடைய குறையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அந்த ஐஸ்வர்ய சம்பந்தர் கேட்கிறாரு, மகனே மகளே உனக்கு என்ன வேணும்னு கர்த்தர் கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. ஏசப்பா, எனக்கு இந்த நன்மை வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த கடன் பிரச்சனை மாறணும், என் பிள்ளைக்கு இந்த நன்மை கிடைக்கணும், எனக்கு இந்த சுகம் வேணும். நீங்கள் என்ன கேட்கீங்களோ அதை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தர போகிறாரு. ஆண்டுடைய பாதத்தில் ஜெபித்து நான் கடந்து வந்திருக்கிறேன். உண்மையா நீங்களும் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தா கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதில் 32வது வசனத்தை நீங்க வாசி பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று கூட பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாமல் இருக்கிறது எப்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்காக தந்துட்டாரு. அல்லேலூயா. அவர்கிட்ட வேற பெரிய பொக்கிஷம் வேற ஒண்ணுமே இல்லை. தன்னுடைய சொந்த குமாரன் தான் பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தையே நமக்காக கொடுத்துட்டாரு. பிதாவாகிய தேவன் தன் குமாரனை நமக்காக கொடுத்துட்டாரு. இந்த பைபிள் சொல்லுகிறது, அவரையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாமல் இருக்கிறது எப்படி? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போறது, என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவாகிய இந்த பொக்கிஷத்தை காட்டிலும் பெருசா நம்ம கேட்க போறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் அதையே தந்துட்டேன், உனக்கு இந்த ஆசீர்வாதம் தரமாட்டேனா, இந்த சுகத்தை தரமாட்டேனா, இந்த நன்மையை தரமாட்டேனா, இந்த உயர்வை தரமாட்டேனா. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. நீங்க என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஏசாயா 55:3 இப்படி சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுடைய ஆத்துமா பிழைக்கும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நீங்க வாயை திறந்து நீங்க இன்னைக்கு என்ன கேட்குறீங்களோ அதை கர்த்தர் தர போறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான், நீங்கள் பாக்கியவதிகள். இன்றைக்கு ஆண்டவரை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நீங்க ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசி பாருங்க. சாலமோன் பாருங்க, ஒரு நாள் அவனுக்கு ராத்திரி சொப்பனத்தில் கர்த்தர் தோன்றுகிறார். அவனிடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, மகனே நீ விரும்புகிற காரியத்தை என்னிடத்துல கேள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு என்னப்பா வேணும், நீ உன் மனசுல என்ன விரும்புறியோ அதை நீ என்கிட்ட கேள் என்று சொல்லி. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த அருமையான சாலமோன் என்ன கேட்டார் தெரியுமா? ஆண்டவரே, இந்த சமஸ்த இஸ்ரவேலர்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை ஒரு ராஜாவாக உயர்த்தி இருக்கிறீங்க, இந்த சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கு ராஜாவாக உயர்த்தி இருக்கிறீங்க. ஆகையினால இந்த ஜனங்களை நான் வழி நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோங்க, ஊழியம் செய்யறதுக்கு ஞானம் வேணும், குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானம் வேணும், படிக்கிறதுக்கு ஞானம் வேணும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ஞானம் வேணும், ஒரு வியாபாரம் செய்யறதுக்கு ஞானம் வேணும். எல்லாத்துக்கும் ஞானம் நமக்கு அவசியம். இன்றைக்கு ஒருவேளை ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனிடத்தில் கேட்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்களாம் வந்திருக்கிறீங்க, எனக்கு நல்ல ஞானம் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய பிசினஸ் நடத்துவதற்கு ஞானம் தாரும் ஆண்டவரே. என்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு ஞானம் தாரும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு எனக்கு ஞானம் தாரும் ஆண்டவரே.
இன்றைக்கு நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை ஆண்டவர் கொடுப்பாரு. சாலமோன் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை தான் கேட்டான். ஆனா பைபிள் சொல்லுகிறது அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கூட சேர்த்து கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறதை மட்டுமல்ல, கேட்காததையும் நமக்கு தருகிற ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென், ஆமென். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 16:24, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றுமே கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாயை திறந்து கேட்டாதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அல்ற பிள்ளை தான் என்ன. என் அன்பு தேவப்பிள்ளையே, உனக்கு தேவைன்னா நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் சும்மா அங்கே வந்துட்டு கையை தட்டிட்டு போனால் ஒன்றுமே கிடைக்காது. இன்னைக்கு வாயை திறந்து என் நாமத்தினால இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றுமே கேட்கலன்னு கர்த்தர் சொல்கிறார். நீ கேளு, நான் அதை தருவேன். நீ வாயை திறந்து எனக்கு வேணும்னு கேளு. நீ கேட்டாக்கா அதை நான் உனக்கு தருவேன் சொல்லி கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 7:7 இப்படி சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. நம்ம கேட்கும் போது பெற்றுக்கொள்வோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அதே மத்தேயு 7:8 சொல்லுகிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவள் எவளும் பெற்றுக்கொள்ளுகிறாள். இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஏதோ ஒன்று வாங்கிட்டு தான் இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நாம விட்டேன் என்று சொல்லி அவரை பற்றி பிடிச்சிருங்க. இன்னைக்கு நீங்க வேண்டிக் கொள்ற காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை சொல்லி நீங்க என்ன கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த நாமத்துக்கு ஒப்பான நாமம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அந்த நாமத்தை சொல்லி, இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை சொல்லி நீங்க என்ன கேட்டாலும், என்ன கேட்டாலும், நான் மீண்டும் சொல்றேன், ஆவிக்குரிய நன்மையை தருவார், உலக பிரகாரமான நன்மையை தருவார், சரீர பிரகாரமான நன்மையை தருவார். இன்னைக்கு இந்த 3 நன்மையும் கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில் கேட்டு பெற்றுக்கொண்ட சிலரை நான் உங்களுக்கு வேகமாக சுட்டி காண்பித்து, நீங்களும் கேளுங்கள் உங்களுக்கும் ஆண்டவர் தருவார் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். முதலாவது 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 16 இருந்து 21 நீங்க வாசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அங்க பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா தன்னுடைய அரண்மனையில வயதான நிலைமையில படுத்த படுக்கையா இருக்கிறாரு. அப்போ இந்த பட்சேபால் போய் அந்த ராஜ சமூகத்தில் போய் நிற்கிறாங்க. நின்ன உடனே, தலை குனிந்து நின்ன உடனே, என் அன்பு தேவப்பிள்ளையே, இந்த தாவீது ராஜா கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே இந்த அருமையான பட்சேபால் ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ராஜாவே, நீர் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருந்தீர், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தீர். அது என்னன்னு சொன்னா, எனக்கும் உனக்கும் பறக்கிற பிள்ளையாகிய இந்த சாலமோனே சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவன் அரியணையில் ஏறுவான் என்று சொல்லி என் பிள்ளையை குறித்து, எனக்கு பிறந்திருக்கிற பிள்ளையை குறித்து எனக்கு நீங்க ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க, வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தீங்க. ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அதோனியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், தாவீதாகிய உமக்கும் இன்னாளுக்கும் பிறந்த பிள்ளை அந்த அதோனியா இப்ப என்ன செய்யறான்? எங்க அப்பாவுக்கு வயசாயிட்டு, எங்க அப்பா சாக போறாரு, அடுத்த ராஜா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரகண்டனம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? ஆடு மாடு ஒட்டங்கள்லாம் அடித்து
ஒரு பெரிய செலிப்ரேட் பண்ணி எல்லாருக்கும் முன்னால நான் தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி வெளியே ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறான் ராஜாவே. ஒருவேளை அடுத்த ராஜா யாரு நீங்க சொல்லாம இறந்து போயிட்டீங்கன்னா என்னுடைய நிலைமை, பச்சைபாலாகிய என்னுடைய நிலைமை, எனக்கு பிறந்த பிள்ளை சாலமோனுடைய நிலைமை என்னவாய் போகுமோ எனக்கு தெரியல. ஆகையினால இதை நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன் ராஜாவே என்று சொல்லி அவள் தைரியமாக வாயை திறந்து சொன்னாள். சொன்ன உடனே இந்த தாவீது புரிந்து கொண்டார், இந்த அதோனியா பை அப்படியா சொல்லிட்டு இருக்கிறான். இல்லை இல்லை, அவன் ராஜாவா வரக்கூடாது, என்னுடைய பிள்ளையாகிய இந்த சாலமோன் தான் ராஜாவா வரணும், பச்சைபாலுக்கு பிறந்த பிள்ளை தான் ராஜாவா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜாவாக்கக்கூடிய உயர்வான தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகம் பண்ணக்கூடியவங்களையும் வேகமாக வரவழைத்து, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவன் வெளியே கடந்து பெரிய ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கிறான், நான் தான் ராஜா நான் தான் ராஜான்னு சொல்லி. ஆனா சைலண்டா அங்க என்ன நடக்குது பாருங்க, இந்த சாலமோனே ராஜாவாக உயர்த்தப்படுகிறான். அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த பச்சைபால் எனக்கு என்ன வந்து போச்சின்னு அமைதியா இருந்திருந்தா அந்த பச்சைபாலுடைய மகன் சாலமோனுக்கு இந்த மேன்மை கிடைத்திருக்காது, இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது, இந்த நன்மை கிடைச்சிருக்காது, இந்த உயர்வு கிடைச்சிருக்காது. என்ன செய்தாங்க பாருங்க, ராஜ சமூகத்தில் போய் தலை வணங்கி மண்டிட்டு அங்கே வாயை திறந்து தன்னுடைய வேண்டுதலை சொன்னாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கர்த்தர் கேட்கிறாருல்ல, உங்க பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக நீங்களும் கேளுங்க. இந்த பச்சைபாலை போல என்னுடைய பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரும், என் பிள்ளைக்கு இந்த ஒரு திருமண காரியத்தை தாரும், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல உயர் கல்வியை தாரும், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும், என் பிள்ளைக்கு இந்த உயர்வான ஆசீர்வாதத்தை தாரும். இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்காக விசேஷித்த விதமா உங்க பையனுக்காக உங்க பிள்ளைக்காக நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை ஏசப்பா தர போறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பச்சைபால் போய் எப்படி ராஜ சமூகத்தில் போய் சொன்னாங்க, நீங்க சொன்னீங்கல்ல என் அன்பு தேவப்பிள்ளையே, ஒரு காரியத்தை சொல்றாங்க, நல்லா கவனிங்க. அந்த வசனத்தை நீங்க வாசி பாருங்க. நீர் சொன்னீரே, நீர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, நீர் எனக்கு இப்படி சொன்னீரே, அப்படி சொல்லி தன்னுடைய பிள்ளையினுடைய மேன்மைக்காக அந்த தாயானவள் ராஜ சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார். இன்னைக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்றுக்கிட்டு, ஆண்டவரே என் பிள்ளை அப்படி ஆசீர்வதிங்க, இப்படி உயர்த்துங்க, அப்படிலாம் நம்ம பேசவே கூடாது, அப்படிலாம் ஜெபிக்கவே கூடாது. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார்ல, நம்ம பிள்ளைகளை குறித்த வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் பாருங்க. அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த பச்சைபால் போய் என் பிள்ளைய ராஜாவா உயர்த்துங்க அப்படி சொல்லல. என்ன சொல்றாங்க, நீர் எனக்கு வாக்கு பண்ணி கொடுத்தீரே. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளவு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. உங்க பாஸ்டர் பேசும்போது சில வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நீங்க ஜெபிக்க வருகிற போது உங்களுக்காக கண்ணை மூடி ஜெபிக்கிறாங்க, ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறாங்க, அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அதை விசுவாசிச்சீங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில பலிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை கேட்கறதோட சரி அந்த ஆக மறந்து போயிடுவாங்க. நீங்க அப்படி மறந்து போனீங்கன்னா அதை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை வைத்து என்னுடைய விரலை அந்த வசனத்து மேல வச்சு நான் ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம் என்னுடைய பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், என்னுடைய ஊழியத்துக்காக இருக்கட்டும், என்னுடைய தனிப்பட்ட காரியத்துக்காக இருக்கட்டும், நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே எனக்கு இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, எனக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே. இன்றைக்கு நண்பு பிள்ளை, நீங்களும் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த வாக்கு தத்துவத்தை வைத்து நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதற்கு உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 1:17 அந்த பச்சைபால் சொல்றாங்க, நீர் ஆணையிட்டீரே,
நீர் எனக்கு வாக்கு கொடுத்தீரே. என் அன்பு பிள்ளையே, நீங்களும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து, என் பிள்ளைக்கு கொடுத்த வாக்கு தத்தம், என் மகனுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், இந்த வாக்கு தத்தப்படி என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும்போது அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசி பாருங்க. தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் பலவீனமானவர் அல்ல. ஐயோ மகனே, ஐ எம் வெரி சாரி, நான் தெரியாம இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டேன், என்னால நிறைவேற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய தெய்வம் அல்ல. இந்த பைபிள் சொல்லுகிறது அவர் பொய் உரையாத தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் பொய் உரையாத தேவன். மனிதன் மனம் மாறுவான், ஆனா ஆண்டவர் மனம் மாற மாட்டார். அவர் சொன்னா சொன்னதுதான். அல்லேலூயா. இந்த பைபிள் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 10:23 வாசித்து பாருங்க. வாக்குத்தத்தம் செய்கிற தேவன் உண்மை உள்ளவர், மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. இந்த பைபிள் சொல்லுகிற மனுஷன் தான் மனம் மாறிடுவான். ஐயோ நான் சொன்னேன், வெரி சாரி, என்னால் முடியாது, இந்த காரியத்தை செய்ய முடியாது. ப்ராமிஸ் பண்ணிடுவாங்க, இதை செய்திருவேன் சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. மனிதன் தான் அப்படி இருப்பான், ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, 1 ராஜாக்கள் 1:56 வாசி பாருங்க. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு அருளினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்னு கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு நண்புக்குரிய தேவப்பிள்ளையே, இந்த பச்சை பாலை போல ஒரு பொறுப்புள்ள தாயாக இருந்து உங்க பிள்ளைகளின் நன்மைக்காக, உங்க பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக, உங்க பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்காக நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த பச்சை பால் போய் ராஜ சமூகத்தில் போய் கேட்டது நிமித்தமா என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அந்த சாலமோன் ராஜாவாக உயர்த்தப்பட்டான். அந்த சாலமோன் ராஜாவா உயர்த்தப்பட்டதுனால யாருக்கு லாபம் பாருங்க? அவனுடைய தாய்க்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க உயர்ந்த நிலைமையில இருந்தா நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய காரியம். இன்னைக்கு உங்க பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களுக்காக, உங்க பிள்ளைகளின் தேவைகளுக்காக, அது திருமண காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், குழந்தை பாக்கியத்தின் காரியமா கூட இருக்கலாம், என் அன்புக்குரிய தேவப்பிள்ளைய உயர் கல்வி காரியமா இருக்கலாம், என்ன காரியமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்காக விசேஷமா நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதில் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கு ராஜாவாக இந்த சாலமோன் அந்த பச்சைபாலுடைய வேண்டுதல் நிமித்தமாக அவன் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாத்தையும் வைத்து நீங்க பிள்ளைங்களுக்காக வாயை திறந்து கேளுங்க. என் மகனுக்கு இந்த மாதிரி வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, என் மகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க கர்த்தாவே, இந்த நன்மைக்கு காத்திருக்கிறோம் ஆண்டவரே, இந்த காரியத்தை எங்களுக்கு நன்மையை தாங்க. இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகையினாலே கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி யார் என்று சொன்னால் இந்த பச்சைபால். அல்லேலூயா. இரண்டாவதாக கேட்டு பெற்றுக்கொண்ட இன்னொரு பெண்மணியை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 16 முதல் 19 வரைக்கும் உள்ள வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். என்னன்னா, காலேப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த காலேப் என்று சொல்லக்கூடிய அந்த தகப்பனாருக்கு அக்சால் என்று சொல்லி ஒரு மகள் ஒருவள் இருந்தார். என் அன்பு தேவப்பிள்ளையே, ஒரு பெரிய போட்டி ஒன்றை நடத்தி அந்த போட்டியில யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு என்னுடைய மகளை, என்னுடைய குமாரத்தியை விவாகம் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி அவர் வாக்குரைத்திருந்தார். அப்படி ஒத்தினியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அந்த போட்டியில வின் பண்ணி விட்டான். வின் பண்ண உடனே இந்த காலேப் என்று சொல்லக்கூடிய தகப்பன் என்ன பண்றாரு, தான் சொன்ன மாதிரியே தன்னுடைய மகளை அந்த ஒத்தினியேல் என்று சொல்லக்கூடிய மனுஷனுக்கு, அந்த புருஷனுக்கு விவாகம் செய்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த பழக்க வழக்கத்தின்படி அந்த பொம்பளை பிள்ளைக்கு
அந்த மகளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதையெல்லாம் இந்த தகப்பன் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. நிலபுலன்கள் எல்லாம் கொடுக்கிறாரு. கொடுத்து அன்னைக்கு இருந்த ஒரு வாகனம் கழுதை, அந்த கழுதையில கணவனும் மனைவியுமா ஏறி தன்னுடைய புருஷன் வீட்டுக்கு பிரயாணப்படுறாங்க. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, அப்படி அன்னைக்கு இருந்த அந்த கழுதில ஏறி கணவன் மனைவி ஒத்தினியலும் இந்த காலேப்புடைய குமாரத்தி அக்சாலும் அப்படி கழுதையில போயிட்டு இருக்கும் போது அவள் திடீர்னு தன் புருஷன்ட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கிறா. எங்க அப்பாட்ட நான் ஒன்று கேட்கணும், எங்க அப்பாட்ட நான் ஒன்று கேட்க போறேன். ஆகையினால பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த கழுதில இருந்து மெதுவா கீழே இறங்குகிறார். கீழே இறங்கின உடனே இந்த தகப்பன் காலை புரிந்து கொண்டார், என் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அந்த கழுதிலிருந்து கீழே இறங்குறத பார்த்த தகப்பன் ஓட்டமா ஓடி வராரு. அந்த காலை ஓட்டமா ஓடி வராரு. ஏ பிள்ளை, உனக்கு என்ன வேணும்? மகளே, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்னம்மா வேணும் என்று சொல்லி அன்போடு கூட கேட்கிறார். அப்படி கேட்கும்போது இந்த அருமையான மகள் அக்சால் சொல்லுகிறார், அப்பா, எனக்கு நீங்க நல்ல தோட்டம் துறவுகளை கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு இன்னொரு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு இன்னொரு பிளஸ்ஸிங் வேண்டும். என் அன்பு பிள்ளைய, இந்த தகப்பனார் கேட்கிறார், உனக்கு என்ன வேணுமோ அதை நீ அப்பாட்ட தைரியமா கேளு பிள்ளைன்னு சொல்றாரு. இந்த அருமையான அக்சால் கேட்கிறாள், எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் வேண்டும். அல்லேலூயா. எனக்கு நிறைய நலபலன்கள் கொடுத்துருக்கிறீங்க, ஆனா எனக்கு இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா, நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு கேட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் பைபிளை வாசி பாருங்க. இந்த தகப்பன் காலேப் என்ன பண்ணாரு? வேக வேகமாக மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தன்னுடைய மகளுக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அந்த நல்லா தான் இருக்குது, அப்பா தந்தது போதும் அப்படின்னு போயிருந்தா இந்த பிளெஸ்ஸிங் கிடைச்சிருக்காது. நல்லா கவனிங்க. இந்த அருமையான என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அக்சால் செய்த ஒரு காரியம் என்ன? எங்க அப்பாட்ட கேட்காம நான் யார்கிட்ட கேட்க போறேன்னு சொல்லிட்டு தைரியமா வாயை திறந்து கேட்டா. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க தைரியமா வாயை திறந்து என்ன கேட்குறீங்களோ அதை ஆண்டவர் இன்னைக்கு தருவார். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய கடன் பிரச்சனை இருக்கு ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, வட்டி பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காரியத்தில் என் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்குது, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவீங்களா? ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவீங்களா? இன்னைக்கு அந்த வனாந்தரத்துக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து ஆசீர்வதிப்பா. இன்றைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில் என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வா. இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இருக்கிற உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது, அதை தேவன் அறிந்திருக்கிறார், அதை அறிந்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ளாக நீங்க வரும்போதே அதை அறிந்திருக்கிறார். நீங்க மண்டிட்டு உட்கார்ந்து இருக்கும் போதே தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நீங்க ஜெபித்த போதே அதை அறிந்திருக்கிறார். அதை அறிந்து தான் கேட்கிறார், பிள்ளை உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. என்ன வேணும்னு கேட்கிறாரு. என் வாழ்க்கையில் ஒரு வனாந்தரமான வாழ்க்கை இருக்குது, எனக்கு ஒரு நல்ல செழிப்புள்ள ஒரு ஆசீர்வாதமான ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை தாங்கன்னு கேட்டா கர்த்தர் இன்னைக்கு அதை தருவாரு. அல்லேலூயா. நாளைக்கல்ல அந்த காலேப் செய்த காரியம் பாருங்க, உடனே மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கொடுத்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அப்படி தரணும்னு விரும்புறீங்களா? இந்த இடத்துல கடன் பிரச்சனையோட வந்திருக்கிறீங்களா? வட்டி பிரச்சனையோட வந்திருக்கிறீங்களா? வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஐயோ கண்ணீரின் மத்தியில் வந்திருக்கிறீங்களா? ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த இடத்துல வந்த நீங்க யாரும் வெறுமையா போக போறதில்லை.
ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கடந்து வந்திருக்கிறேன். என் பிள்ளைங்க என்ன கேட்கிறாங்களோ அதை நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே சொல்லி இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை சொல்லி 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 நீங்க இப்பவே கேட்க ஆரம்பிங்க. கர்த்தர் அதை தந்துகிட்டே இருப்பாரு. உங்களுக்காக வானம் திறக்கப்படுகிறது, உங்களுக்காக வானம் திறக்கப்படுகிறது. விசுவாசிக்கிற உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 58:11 சொல்லுகிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென், ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர போறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரிய ஏசாயா சங்கீதம் 66:12 சொல்லுகிறது, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோ இதோ செழிப்பான தேசத்தை எங்களுக்கு கொடுத்தே. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோங்க, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்துட்டோம்னா அடுத்தது செழிப்பு தான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தார் போல அநேக வனாந்தர பாதையில நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு செழிப்புள்ள காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்க வாயை திறந்து நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா, எனக்கு இந்த குறிப்பிட்ட காரியத்துல எனக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. இன்றைக்கு 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 உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஃபைனான்ஷியலி, உங்களுடைய பண காரியத்தில், உங்களுடைய வருமான காரியத்தில், உங்களுடைய குடும்ப காரியத்தில் இன்னைக்கு கர்த்தர் ஒரு குறைய நிறைவாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை எதிர்நோக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பா. யாக்கோபின் புஸ்தகம் 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்தில் இருந்து அது இறங்கி வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த வனாந்தரெல்லாம் மாறணும்னா ஆண்டவர் நினைச்சா மட்டும்தான் முடியும். ஆமென், ஆமென். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் அன்பு பிள்ளையே, இந்த அக்சால் தைரியம் அப்பாட்ட கேட்டதுனால தான் அந்த பிளெஸிங்கை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற நீங்க ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஏசப்பா என் குறையெல்லாம் நிறைவாக்குங்க. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. அதை பயன்படுத்துங்க, அதை பயன்படுத்துங்க. அதை அப்படியே வச்சிட்டு இருக்காதீங்க. அப்பான்னு கூப்பிடுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த கடன் பிரச்சனை இருக்குது, இந்த வட்டி பிரச்சனை இருக்குது. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியத்தை மாற்றுங்க. எங்களுக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய வருமானத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னுடைய கணவருக்கு, என் பிள்ளைங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை அனுப்ப போறாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இந்த அக்சால் கேட்டுக்கொண்ட பிரகாரமாக இந்த காலை என்ன செய்தாரு, மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கொடுத்தாரு. ஆமென். இன்றைக்கு நீங்களும் கேட்டா கர்த்தர் நமக்கு தருவா. நம்முடைய தகப்பன், நம்முடைய தகப்பன். என் அன்பு பிள்ளையே, பாருங்க, நல்லா கவனிங்க. 1000 மடங்கு அந்த காலைப்பை காட்டிலும் நம்முடைய ஏசப்பா நம்மை நேசிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தன்னுடைய ஜீவனையே எனக்காக உங்களுக்காக கல்வாரி சிலுவையில கொடுத்தவர் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். அவர் எப்படி அன்பு கூறுகிறார், சிலுவையில காமிக்கிறாரு. 2 கைகளை விரித்து நான் இவ்வளவாய் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. நம்மை நேசிக்கக்கூடிய நல்ல தகப்பன் ஒருவர் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்து, அவர் இயேசு கிறிஸ்து. அந்த அன்பு தெய்வத்திட்ட நீங்க கேளுங்க, உங்க குறைகள்லாம் சொல்லுங்க. எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க, என் வனாந்தரத்தை மாற்றுங்க, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை எங்களுக்கு தாங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நீங்க கேட்கிற காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களை கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு மகள் இந்த அக்சால், அக்சால். அல்லேலூயா.
இன்னொருவரை நான் உங்களுக்கு சற்றேன்னு நான் சுட்டி காண்பிக்கிறேன், கவனியுங்கள். என் அன்புக்குரிய 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவியினுடைய உரையாடலை அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கலாம். பாருங்க, எலிசா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை அந்த தீர்க்கதரிசியின் மனைவி சந்திக்கிறாங்க. அந்த மனைவியானவள் சொல்றாங்க, என்னுடைய கணவர் மரித்து போய்விட்டால், என்னுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நபர் கடன் கொடுத்தார், அந்த கடன் கொடுத்த நபர் எங்களை மிகவும் நெருக்குகிறார், எங்களை அடிமைத்தனம் படுத்தி கொள்ள அவர் எத்தனைத்து கொண்டிருக்கிறார், நாங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஐயா என்று சொல்லி என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே அந்த அருமையான தேவனுடைய மனிதனாகிய எலிசாட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கடன் பட்டிருக்கிற, கண்ணீரோடு கூட இருக்கிற, கணவனை இழந்து போய் இருக்கிற பிள்ளைகளை வைத்து என்ன செய்ய நீ தத்தளித்து கொண்டிருக்கிற அந்த மனைவியானவளை, அந்த தீர்க்கதரிசியின் மனைவியானவளை பார்த்து இந்த தேவனுடைய மனிதனாகிய தீர்க்கதரிசியாகிய எலிசா கேட்கிறாரு, மகளே உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்ட உடனே தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொன்ன உடனே என்ன சொல்றார் அவரு, நீ எல்லா இடங்களையும் போய் என்ன செய்ய, பாத்திரங்களை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றார். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே, தன்னுடைய குறையெல்லாம் சொன்ன உடனே இந்த தீர்க்கதரிசி சொன்ன ஒரு காரியம், நீ பாத்திரங்கள்ல அண்டை வீடுகளில் போய் வாங்கிட்டு வா சொல்லி அங்கே பாருங்க, இந்த பைபிள் சொல்லுகிறது அந்த தீர்க்கதரிசியினுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தமா அங்கே எண்ணெய் அங்கே வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பத்தக்கதாக அந்த எண்ணெய் வந்து வழிந்தது. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. கடைசியில் எங்கேயுமே பாத்திரம் கிடைக்கல, அந்த எண்ணெய் நின்று போயிட்டு அந்த தெய்வ மனிதர் சொல்றாரு, அம்மாடி இந்த எண்ணெயெல்லாம் போய் வித்து உன் கடனை அடைச்சிக்க. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை செய்கிற ஒரு கர்த்தர். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எலிசா சொன்ன காரியெல்லாம் அற்பமான காரியமா, ஏளனமான காரியமா தான் தோணும். எல்லா வீட்லையும் பாத்திரத்தை வாங்கிட்டு வா, நீ பாத்திரத்தை கொண்டு போய் வை, அதில் என்ன நிறமோ, இதெல்லாம் நடக்கிற காரியமா, இதெல்லாம் என்னையா கூத்தா இருக்குது அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் பாருங்க, கீழ்ப்படிந்தாங்க. அந்த தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி அங்கே எல்லா பாத்திரத்திலையும் எண்ணெய் வடியத்தக்கதாக கர்த்தர் நிரப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவியானவள் தன்னுடைய பிள்ளைகளை வைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த எண்ணெய் எல்லாம் விற்று அப்படியே தன்னுடைய கடனை அடைத்து அவள் சமாதானமாய் வாழும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கேளு, கர்த்தர் தருவார். அல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தேவையோட வந்திருக்கிறீங்க. நீங்க வந்தவங்க இதுல இருக்கிற ஒருத்தர் கூட சும்மா வரல. வந்து பார்க்கறதுக்காக யாரும் வரல, பிரசங்கம் பண்ற ஊழியக்காரனை பார்க்கறதுக்காக வரல. ஏதோ ஒரு தேவையோட இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க ஐயா. அதை தேவன் அறிந்திருக்கிறார், அதை தேவன் அறிந்திருக்கிறார். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், என் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இவ்வளவு திரளாக இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை அவர் வெறுமனை அனுப்ப மாட்டார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, இன்னொரு நபரை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்க. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசி பாருங்க. அங்கே எலியாவை குறித்தும் எலிசாவை குறித்தும் அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எலியா வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்பதை அறிந்த எலிசா இந்த எலியாவுக்கு பின்னாலேயே போயிட்டு இருக்கிறார்.
எங்க போனாலும் இந்த எலிசா அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு. என் அன்பு தேவப்பிள்ளையே, ஒரு காலகட்டம் வந்தது. அப்போது இந்த தேவனுடைய மனிதனாகிய தீர்க்கதரிசியாகிய எலியா எலிசாவை பார்த்து ஒரு காரியம் கேட்கிறார். எப்பா, உனக்கு என்னப்பா வேணும்? நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், நான் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், ஆகையினால உனக்கு ஏதாவது வேணும்னா நீ கேளு அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்ட உடனே இந்த அருமையான எலிசா என்ன கேட்கிறார் பாருங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அல்லேலூயா. இந்த எலியாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எலியாவை கொண்டு கர்த்தர் தேசமே அசையத்தக்கதான காரியங்களை செய்தார், அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையை நல்லா கவனிங்க. இந்த எலிசாட்ட இருக்கிற அந்த வரத்தை 2 மடங்கு எலிசா கேட்டு பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, நடந்த காரியம் என்ன தெரியுமா? இந்த எலியாவை காட்டிலும் இந்த எலிசா தேவனுடைய இரட்டிப்பான வரங்களை அவன் பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அரும்பெரும் காரியங்களை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். இன்றைக்கு நமக்கும் அந்த இரட்டிப்பான வரங்களை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த இடத்துல ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கெல்லாம் கர்த்தருடைய கிருபையின் வரங்கள் இல்லாம நம்ம ஊழியமே பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய கிருபையின் அபிஷேகம், கிருபையின் வரங்கள் நமக்கு வேணும். ஆமென், ஆமென். உங்க பாஸ்டர் காட்சன் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கிருபையின் வரங்கள் வேணும்னு இல்லை. இன்னைக்கு அவங்க கூட பயணிக்கிற உங்களுக்கும் அந்த அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. எங்க காட்சன் பாஸ்டர்ட்ட இருக்கிற அந்த இரட்டிப்பான வரங்கள் எனக்கு வேணும் அப்படி நீங்க கேட்டா கர்த்தர் அதை உங்களுக்கு 2 மடங்கு கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, 2 மடங்கு அந்த அபிஷேகத்தை, அந்த ஆவிக்குரிய கிருபைகளை, அந்த வரங்களை இந்த தேவனுடைய மனிதனாகிய இந்த எலிசா எலியாட்டிலிருந்து பெற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். வேதத்தில் இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம் பாருங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8 முதல் 17 வரைக்கும் உள்ள வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, எலிசா எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா சுனேமு என்று சொல்லக்கூடிய பட்டணத்துக்கு போகும்போது சுனேமியால் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தினிடத்தில் போய் அங்கே தங்குகிறார். அல்லேலூயா. இந்த சுனேமியால் என்று சொல்லக்கூடிய பெண்மணியானவள் அந்த சுனேமு என்று சொல்லக்கூடிய பட்டணத்தில் இருக்கிறாள். பாருங்க, ஒரு நாள் இந்த அருமையான தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவை பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த எலிசாவை பார்த்து நல்லா கவனிங்க, அவர் பரிசுத்தவான் என்று சொல்லி கண்டு கொண்டார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எல்லா ஊழியக்காரங்களையும் தபக்குன்னு ஏற்றுக்கிடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா ஊழியக்காரங்களையும் நீங்க நம்பிடவும் கூடாது. ஆமென். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த அருமையான சுனேமியால் ஒரு காரியம் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? அந்த எலிசா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியை பரிசுத்தவான் என்று சொல்லி கண்டாங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் அன்பு பிள்ளையே, பரிசுத்தவான் என்று கண்டதுனால தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்து தன் வீட்டுக்கு வரவழைத்தாங்க. வீட்டிலே வந்து தங்கி போவதற்கு தன்னுடைய மேல் அறையை ஆயத்தம் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே ஒரு நல்ல மேஜை போட்டு, ஒரு சேர் போட்டு, ஒரு விளக்குத்தண்டை வைத்து, வந்தா போனா தங்குறதுக்கு நல்ல ஒரு கட்டில் ஒன்னையும் போட்டு வைத்தாங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த சுனேமியால் என்ன செய்யறா பாருங்க. என் அன்பு பிள்ளையை, கணவனுடைய உத்தரவோடு கூட அவருக்கு நல்ல உணவுகளையும் சமைத்து கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு செய்கிற உதவியை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு நீங்க செய்கிற உபசரணன்னு இருக்கு பாருங்க, அதை கர்த்தர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு வருகிற ஒரு ஊழியக்காரனுக்கு, உங்க பாஸ்டர் காட்சன் உங்க வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்தாலும், ஒரு டம்ளர் ஒரு காஃபி கொடுத்தாலும், ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு பிரதிபலனை கர்த்தர் தந்துருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளை, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா.
பரிசுத்தவான்களுக்கு செய்கிற உதவின்னு இருக்கு பாருங்க, அந்த உதவியை எக்காரணம் கொண்டும் கர்த்தர் மறக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அப்படிதான் இந்த அருமையான சுனேமியால் அந்த தேவனுடைய மனிதனை அவ்வளவு அருமையா தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டு உணவு கொடுத்து தங்க வைத்து உபசரித்தாள். நாட்கள் கடந்தது. ஒரு நாள் இந்த அருமையான தேவனுடைய மனிதனாகிய தீர்க்கதரிசி எலிசா என்ன பண்றாரு பாருங்க, அப்படியே மெதுவா கூப்பிடுறாரு. எம்மாடி, நீ வந்து ரொம்பவும் அன்பு கூறுகிறாய், வந்தா போனா சாப்பாடு கொடுக்குற, மேலே தங்குறதுக்கு இடம் கொடுக்குற, எல்லாம் நீ அன்பு பாராட்டுற, எல்லாம் நல்ல காரியம். உனக்கு ஏதாவது வேணுமா? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? உடனே இந்த பெண்மணி சொல்றாங்க, ஐயா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஐயா, நீங்க தேவனுடைய மனிதர், உங்க காலு எங்க வீட்டில் பட்டுச்ச அதே போதும் ஐயா, எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஐயா. ஆனா பாருங்க, அந்த தேவனுடைய தீர்க்கதரிசியினுடைய உடன் வேலையாளாக இருந்த கேயாசி மெதுவா சொல்றான், ஐயா இவளுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை கிடையாது, இவளுடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்குது, ஆனா எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இவளுக்கு ஒரு குழந்தை இல்லை, குழந்தை இல்லாம வெகு காலமாக இவள் காத்திருக்கிறாள், கண்ணீரோடு கூட இருக்கிறாள் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்தில் இந்த அருமையான தேவ மனிதர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாருங்க, ஒரே ஒரு வார்த்தைங்க. என்ன சொல்றார் தெரியுமா? உற்பத்தி கால திட்டத்தில் நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாய். That's all. அல்லேலூயா. அது என்ன உற்பத்தி கால திட்டம்? நல்லா கவனிங்க. 10 மாதத்தை அது குறிக்கிறது. ஒரு தாயின் வயிற்றில் ஒரு பிள்ளை உற்பத்தி ஆகிற காலகட்டங்கள் 10 மாதத்தை குறிக்கிறது. நீ 10வது மாதத்தில் நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாய் என்று கூறினா, இந்த பைபிள் சொல்லுகிறது அந்த தேவனுடைய மனித சொன்ன மாத்திரத்தில் அப்படியே அவளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல ஒரு பிள்ளையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க தேவனுடைய ஊழியக்காரங்க. ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, எங்க வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். எங்களுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை நன்மையை கொண்டு வரும். அருமையான பாஸ்டர் காட்சன் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, உங்க சபைக்காக ஜெபிக்கிறாங்க, உங்களுடைய தனிப்பட்ட காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. தீர்க்க தரிசனமா கண்களை மூடிட்டு ஏதோ ஒரு காரியத்தை சொல்றாங்க. என் அன்பு பிள்ளையே, நீங்க நினைப்பீங்க, ஐயா என்னத்த சொல்லிட்டு இருக்கிறாருன்னு, அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஊழியக்காரன் நிமித்தமா அந்த வார்த்தையை கனப்படுத்துவார். புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய ஊழியக்காரன் நிமித்தமாக, அந்த பரிசுத்தவான் நிமித்தமாக, அந்த தீர்க்கதரிசி நிமித்தமாக தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, நடந்த காரியம், அந்த சுனேமியாளுக்கு அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வாழ்க்கையில காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? என் அன்புதே பிள்ளை, ஒரு நாள் எஸ்தர் ராஜாத்தி கூட பாருங்க, அப்படியே போய் ராஜ சமூகத்தில் போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2-3 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே நாம் வாசிக்க முடியும். ராஜ சமூகத்திலே போய் அந்த எஸ்தர் ராஜாத்தி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. நின்றுட்டு இருந்த உடனே அந்த ராஜா கேட்கிறாரு, எஸ்தர் ராஜாத்தியை பார்த்த உடனே, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிற, ஏதோ நீ தேவையோட வந்திருக்கிறா போல இருக்குது, ஏன் சமூகத்தில் வந்து நிற்கிறிய என்று சொல்லி இந்த எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து அந்த ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போதான் அவங்க ஒரு காரியத்தை சொல்றாங்க. எஸ்தரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, அங்க என்ன கேட்கிறானா, ஆத்துமாவை கேட்கிறாள். அல்லேலூயா. என்ன கேட்கிறாங்க? யூத ஜனங்களை அழிக்கும்படிக்கு அந்த ஆமான் போட்ட சதி திட்டத்தெல்லாம் இந்த ராஜ சமூகத்தில் தைரியமா சொல்றாங்க. இந்த ஆமான்கிறவன் என்ன பண்றான்? யூத குலத்தையே அழிக்க
அழிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த மாதிரிலாம் செய்து அந்த யூத குலத்தையே அழிக்கணும்னு அவன் ஏன் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த ராஜ சமூகத்தில் வாயை திறந்து சொன்னாங்க. அல்லேலூயா. ஒருவேளை எஸ்தர் ராஜாத்தி வாயை திறக்காம இருந்திருந்தா, அதை சொல்லாம இருந்திருந்தா, ராஜ சமூகத்துக்கு போகாம இருந்திருந்தா, உனக்கு என்ன வேணும்னு கேட்காம இருந்திருந்தா, யூத குலமே அழிஞ்சு போயிருக்கும். யூத குலமே அழிஞ்சு போயிருக்கும். ஆனா பாருங்க, அந்த யூத குலத்துக்கு இந்த எஸ்தர் ராஜாத்திய தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார். இன்றைக்கு நம்மளை சுற்றிலுமாய் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இயேசுவை அறியாதபடிக்கு இருக்கிறாங்க. ஒருவேளை என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆமானின் சதி போல பிசாசு சதி பண்ணி வச்சிருக்கிறான். அநேகரை அழிக்கிறதற்கு, மதுபானத்தினால அழிக்கிறதற்கு, வேசித்தனத்தினால அழிக்கிறதுக்கு, இன்னும் புகையிலையினால அழிக்கிறதற்கு, இன்னும் அநேக பற்பல பாவத்தினால அழிக்கிறதுக்கு பிசாசு பாருங்க வகை தேடி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பயங்கர சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட மக்களை எனக்கு விடுவிச்சு தாங்கன்னு நீங்க கேட்டா கூட இன்னைக்கு கர்த்தர் அந்த ஆத்துமாக்களை உங்களுக்கு தருவாரு. அல்லேலூயா. ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போல அந்த ராஜ சமூகத்தில் வந்து நின்னது போல தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளை, எனக்கு இந்த ஆத்துமாவை தாரும். எங்களுடைய பகுதியில் இருக்கிற மக்கள், பிரஜாதி ஜனங்கள், இயேசுவை அறியாத ஜனங்கள், பற்பல பாவ சிற்றின்பத்தில் சிக்கொண்டு கிடக்கிற ஜனங்கள், போதை மயக்கத்தில் கிடக்கிற ஜனங்கள், அந்த ஆத்துமாவை எனக்கு தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு என்னுடைய பிள்ளையே, உங்க பாஸ்டரோட இணைஞ்சு நீங்களும் நின்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா இந்த சுற்றுப்புறத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. திறப்பிலே நிற்கத்தக்க ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். அந்த ஒரு மனுஷி நான் என்று சொல்லி இன்னைக்கு உங்களால சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? ஆத்துமாவை ஆதாயம் செய்கிறவன் ஞானவான் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆத்துமாவை ஆதாயப்படுத்துங்க. உங்க சுற்றிலும் பகுதியில் இருக்கிற மக்கள் மத்தியில் இயேசுவை அறிவிக்க வெட்கப்படாதீங்க. என் அன்பு பிள்ளை, உங்களுடைய இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க, அது போதும். 4 தடவை சொல்லுங்க, 5வது தடவை அவங்க வந்துருவாங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம ஒண்ணு ஆண்டவருக்கு வாயா இருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளையே, நம்ம வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அவங்கள மனம் மாற்றலாம், மதம் மாற்றலாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரே ஒரு காரியம் தான் நம்ம செய்யணும். என் அன்பு பிள்ளையே, வாயா இருந்து இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் எல்லாம் மதம் மாற்றணுங்கிற நோக்கம் கிடையாது. அவங்க மனம் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னான், அவன் குடிகாரனாய் இருக்கிறவன் அந்த குடி வெறியில இருந்து அவன் மனம் திரும்புவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நல்ல காரியத்தை நீங்க செய்யுங்க. அந்த ஆத்துமாவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஆத்துமாவை தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் பாவ பிடியில கிடக்குறாங்க, எத்தனை பேர் பிசாசு பிடியில கிடக்குறாங்க. இந்த எஸ்தர் ராஜாத்தி பாத்தீங்களா, ராஜ சமூகத்துல தைரியமா போய் நின்னாங்க, தைரியமா போய் நின்னாங்க. ராஜாட்ட போய் சொல்றாங்க, அந்த யூத குலம் அழிக்கப்பட போகிறது இந்த ஆமானுடைய சதியினால. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், உனக்கு என்ன வேணும்னு கேளு, அதை நான் தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய வேண்டுதலுக்கு இணங்க அந்த யூத குலம் காக்கப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நீங்க என்ன கேட்டாலும் தருவார். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய வரங்களை கேட்டாலும் தருவாரு, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கேட்டாலும் தருவாரு. அதே நேரத்தில் சரீர பிரகாரமான ஒரு விடுதலை சுகத்தை கேட்டாலும் ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவாரு. என் அன்பு என்னுடைய பிள்ளையே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 35 இருந்து 43 வரைக்கும் உள்ள வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு குருடனை குறித்து, 2 கண்கள் பார்வை அற்ற ஒரு மனிதனை குறித்து பைபிள் சொல்லுகிறது. இந்த மனிதன் தன்னுடைய தாயின் வயிற்றில் பிறந்ததுல இருந்தே கண்ணு தெரியாத ஒரு மனிதன். நல்லா கவனிங்க. இந்த மனிதனுக்கு சின்ன வயதுல இருந்து ஒன்னே ஒன்று தெரியும், பிச்சை எடுக்க தெரியும். கண்ணு தெரியாததுனால கையில ஒரு துண்டை ஒரு தட்டை கையில வச்சுட்டு தன்னுடைய தலை மேல தன்னை
முழுவதுமாக ஒரு கருப்பு அங்கே போட்டு மூடிக்கொண்டு, நான் ஒரு பார்வையற்றவன், நான் ஒரு குருடன், அம்மா ஐயா எனக்கு பிச்சை போடுங்கன்னு சொல்லி அந்த பிச்சைகளை வாங்கி பிழைப்பு நடத்துகிற, குடும்பம் நடத்துகிற ஒரு வேலையைத்தான் அவன் செய்து கொண்டிருந்தான். அப்படி ஒரு நாள் அந்த இடத்துல அவன் பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அப்போ துப்பு 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 துப்புன்னு ஒரு பயங்கரமான சத்தம் ஒன்று கேட்கிறது. பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறவன் அந்த சத்தம் என்னடா வித்தியாசமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கேட்கிறான். யார் நடந்து போகிறது? பயங்கரமான ஒரு சத்தத்தை கேட்கிறேனே, ஒரு நிறைய பேர் நடந்து போறது போல சத்தத்தை கேட்கிறேனே, துப்பு 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 துப்புனி போற மாதிரி சத்தத்தை கேட்கிறேனே. அப்போதுதான் சொல்லுகிறார்கள், இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவும் அவருடைய சீஷரும் வந்திருக்கிறார்கள். அவருக்கு பின்பதாக எண்ணற்ற ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகினாலே இப்படிப்பட்ட சத்தம் கேட்கிறது என்று சொன்ன உடனே இந்த கண்ணு தெரியாத பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய அந்த பிறவி குருடனுக்கு இயேசுவை பார்த்தது கிடையாது, ஆனா இயேசுவை குறித்து அதிகமாய் கேள்விப்பட்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தான். சப்பானிகளை நடக்க பண்ணினார். சூம்பின உறுப்புகளை உடைய குஷ்டரோகிகளை இயேசு குணமாக்கினார். மரித்து போன ஒரே ஒரு பையன், அவனுடைய தாய் கண்ணீரோடு அவனை கொண்டு போகிற போது, அடக்கம் பண்ண கொண்டு போகிற போது அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார். ஐயோ, அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார் என்கிற செய்தி எல்லாம் அவன் கேள்விப்பட்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெதஸ்தா குளத்தண்டையில 38 வருஷமா வியாதி பலவீனத்துல இருந்த மனிதனை இயேசு குணமாக்கினார். கேள்விப்பட்டிருந்தாயா, கேள்விப்பட்டிருந்தாயா. அந்த கேள்விப்பட்டதுனால இயேசு போறார்னு இவன் என்ன பண்றான் பாருங்க. திடீர்னு சொல்லி, இயேசுவே தாவீதின் குமாரனே, இயேசுவே அப்படின்னு சொல்லி அவன் உரத்த சத்தமா கூப்பிட ஆரம்பித்தான். என் அன்பு தேவ பிள்ளையே, எல்லாரும் சத்தம் போட்டாங்க. உனக்கே கண்ணு தெரியல, நீ எலும்பி அங்க இங்க கீழே விழுந்து கிடக்காத, நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து நீ உன் வேலையை பாரு, பிச்சை எடு, நீ சும்மா இரு, அமைதியா இரு. எல்லாரும் அதட்டுனாங்க. அவன் அந்த அதட்டுக்கெல்லாம் கீழ்படியல. அவனுக்கு ஒன்னே ஒன்று, இயேசுவை நான் காண வேண்டும், இயேசுவின் கையிலே நான் நன்மை பெற வேண்டும், ஒரு விடுதலை பெற வேண்டும், ஒரு அற்புத சுகத்தை பெற வேண்டும். நான் எத்தனையோ கேள்விப்பட்டேனே, அது இன்னைக்கு என் கண்ணார நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை. அவன் மீண்டும் உரத்த சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த பைபிள் சொல்லுகிறது, இயேசு நின்றார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு செவி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா குஞ்சுமே சின்ன குஞ்சா இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். நீங்க வேணா பாருங்க, இந்த காக்கா தான் இருக்கிறதுல அழகில்லாத ஒரு பறவை. இந்த காக்கா குஞ்சு பாருங்க, காக்கா கூட நல்லா இருக்கும், ஆனா காக்கா குஞ்சு இருக்கு பாருங்க, அழகே இருக்காது. அவ்வளவு பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமா இருக்கும். ஆனா அதுவுடைய கூப்பிடுதலுக்கு கூட நம்ம கர்த்தர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் பண்ணார்? நின்னாரு. நின்னுட்டு சொன்னாரு, ஒரு பரிதபிக்கிற சத்தத்தை நான் கேட்கிறேன். ஒரு பரிதபிக்கிற சத்தம், ஏதோ ஒரு தேவையோடு புலம்பி தவிக்கிற ஒரு சத்தம். அந்த மனிதனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னாங்க. யாரெல்லாம் உட்காரு கம்மனிக்கட என்று சொன்னாங்களோ அவங்கெல்லாம் போய் கை தாங்களா தூக்கிட்டு அப்படி இயேசு கிறிஸ்துவத்தை கூட்டி கொண்டு வந்தாங்க. இப்ப இயேசு கேட்கிறாரு, மகனே உனக்கு என்ன வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிச்சை எடுக்கிறவன் போய் உனக்கு என்ன வேணும்னா அவன் என்ன சொல்லுவான்? எல்லாரும் போறாங்க ஐயா, காசு போட்டுட்டு போறாங்க ஐயா, யாருமே நிறைய காசு கொடுக்கல ஐயா, அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். எனக்கு நீங்க நிறைய தாங்கன்னு கேட்பான். இயேசு கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? ஒருவேளை அவன் பிச்சை கேட்டானா, ஆண்டவர் மீனின் வாயில இருந்து வெள்ளி காசை எடுக்கிற கர்த்தர் அது போல ஒரு அற்புதத்தை செய்து அவன் கேட்கறத கொடுத்திருப்பாரு. ஆனா இவன் கேட்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும், நான் சுகமாக வேண்டும், நான் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், இயேசுவை குறித்து அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும், என் கண்கள் திறக்கப்பட வேண்டும், நான் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், இது என்ன கலர் என்று நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் வாஞ்சியோடு கூட கேட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒவ்வொரு அற்புதத்தையும் ஒவ்வொரு மாதிரி செய்வார். சிலருக்கு கண்ணு பார்வை அடையணும்னா அப்படியே ஆண்டவர் அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்து அந்த உமிழ்நீர் பண்ணி அதை பிசைந்து அதில் தடவி நீ அங்கே போய் கழுவு சரியாயிரும் சொல்லுவார். சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வார்? தொட்டு அவனுக்காக நீ சுகமடைவாயாக என்று சொல்லுவார். என் அன்பு தேவ பிள்ளையே, சிலருக்கு ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லுவார். என் அன்பு பிள்ளையே, இந்த பர்த்திமேயு குருடனை பார்த்து இயேசு சொன்னாரு ஒரே ஒரு வார்த்தை, சிங்கிள் வேர்டு. என்ன சொன்னார் தெரியுமா? பார்வை அடைவாயாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, உனக்கு என்ன வேணும் கேட்ட உடனே இந்த பிறவி குருடன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், எனக்கு இவ்வளவு பணம் தாங்க, இவ்வளவு பிச்சை தாங்க. அப்படி கேட்கலையா? அவன் கேட்டதெல்லாம், நான் சுகமடைய வேண்டும், என் கண்கள் பார்வை அடைய வேண்டும். இந்த ராத்திரி நேரத்தில் இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் என் அன்பு பிள்ளை, உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இந்த இடத்துல சுகவீனத்தோடு பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஐயா, என் சரீரத்தில் ஒரு கட்டி இருக்கிறது, அது கேன்சர் கட்டியோடு பயந்துட்டு இருக்கிறேன், என் கணவருக்கோ என் பிள்ளைங்களுக்கோ நான் இதுவரைக்கும் சொல்லல, அப்படி நீ கண்ணீரோடு கூட வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த கட்டி மேல கரத்தை வச்சு, ஏசப்பா இந்த கட்டியை நீங்க குணமாக்குங்க, இந்த கட்டி எனக்கு குணமாக்குங்க, எனக்கு உயிர் பிச்சை தாங்க, எனக்கு சுகத்தை தாங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க. இந்த ரெண்டு முட்டியும் கீழே ஊனி நடக்க முடியல, இந்த முட்டி மேல கரங்களை வைத்து எனக்கு ஒரு புது பலனை தாங்க. இந்த இடுப்பு பகுதியில் ஐயோ எனக்கு ஒரு வலி இருக்குது, என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியல, என்னால உட்கார முடியல, ஏசப்பா எனக்கு ஒரு சுகத்தை தாங்க. இன்னைக்கு ஒருவேளை என் அன்பு பிள்ளையே, என் அன்பு பிள்ளையே, ஏதோ ஒரு சரீர பலவீனத்தோடு கூட, ஏதோ ஒரு கட்டுகளோடு கூட, ஏதோ ஒரு பிசாசின் கிரியையோடு கூட இந்த இடத்துல நீங்க வந்திருப்பீங்கன்னா, இயேசுவின் நாமத்துல கேளுங்க, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு சுகம் வேண்டும், எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அந்த வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது, இப்பொழுதே இறங்குகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, இயேசுவின் மகிமை, இயேசுவின் மகிமை, ரிசீவ், ரிசீவ். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது, இயேசுவின் வல்லமை உங்களை தொடுகிறது. என் அன்பு பிள்ளை, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், நான் பார்வை அடையணும். நீங்களும் கேளுங்க, இப்போ கேளுங்க, இப்போ கேளுங்க. நான் பார்வை அடையணும், நான் சுகம் அடையணும், எனக்கு இந்த வலி நீங்கி போகணும். ஐயோ என்னுடைய கர்ப்ப பையில நீர் கட்டி இருக்குன்னு சொல்றாங்க, அந்த நீர் கட்டி மறைந்து போகணும். சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்கு தைராய்டுன்னு சொல்றாங்க, அந்த தைராய்டு பலவீனம் மறைந்து போகணும். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. கிட்னில பிரச்சனைன்னு சொல்றாங்க, ஓ இயேசுவே எனக்கு சுகம் வேண்டும் கேளுங்க. வாயை திறந்து, வாயை திறந்து. இப்போ உங்களுக்கு என்ன ஓ சுகம் வேண்டுமோ, என்ன விடுதலை வேண்டுமோ, கர்த்தர் இப்பவுமே அதை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார், இப்பவுமே கொடுத்துட்டு இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். உனக்கு என்ன வேணும் மகளே, மகனே, உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதை கர்த்தர் தர போறார், அதை தர போறார். எல்லா உறவினரும் அப்படி எழுந்திருப்பீங்களா? எல்லாரும் அப்படி எழுந்திருப்பீங்களா? இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. எல்லா நாமத்துக்கு மேலாக ஓ இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்து நீங்க கேட்கும்போது அந்த ஆசீர்வாதங்கள் உங்க மேல வந்து இறங்கி ஓ உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும், உங்களுக்கு கொண்டு வரும். கல்வாரி சிலுவையில் இருந்து ஒரு விடுதலை இறங்கி வரப்போகிறது, ஒரு அற்புத சுகம் இறங்கி வரப்போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? ஆவிக்குரிய நன்மைகள், உலக பிரகாரமான நன்மைகள், ஓ சரீர பிரகாரமான நன்மைகள் இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல ஓ ஊற்ற போகிறார், ஊற்ற போகிறார். தேவனுடைய வல்லமையினால் உங்களை நிரப்ப போகிறார். அநேகருக்கு, அநேகருக்கு ஒரு விடுதலை இன்னைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய அற்புத வல்லமை உங்களை தொட போகிறது. உண்மையாகவே சொல்லுகிறேன், இயேசுவின் திவ்ய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன், தேவாதி தேவனுடைய வல்லமையை நான் உணர்கிறேன். இந்த இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், இந்த இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு வல்லமை உங்களை நிரப்ப போகிறது, ஒரு அக்னிமயமான வல்லமை நிரப்ப போகிறது. சிலர் கீழே விழ போறீங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், பொல்லாத பிசாசு உங்க சரீரத்திலிருந்து வெளியேற போகிறது, வெளியேற போகிறது. இன்றைக்கு, இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு இந்த கட்டிகள் மறைய போகிறது. இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை. தேவாதி தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. யாரும் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். உங்க
உங்க கண்ணுக்கு முன்னால கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் சிந்தின அந்த பாடுகளை நினைத்து பாருங்க. கர்த்தருடைய வல்லமை அந்த சிலுவையில் இருந்து இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துங்க. பெற்றுக்கொள்றீங்க ஒரு விடுதலை. இதோ தேவனுடைய வல்லமை. வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. ஒரு மகிமை உங்கள் மீது ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஒரு விடுதலை இறங்கி வருகிறது. பிரதர், சிஸ்டர், இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறது. உனக்கு என்ன வேண்டும்? கர்த்தர் கேட்கிறார். வாயை திறந்து என்ன வேணுமோ கேளுங்க. உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க கணவருக்காக, உங்க மனைவிக்காக, உங்க குடும்பத்தின் தேவைக்காக, உங்க சரீர விடுதலைக்காக, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக. ஓ தேவனுடைய வல்லமை. பெற்றுக்கொள்றீங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆவியில நிரம்பி ஆண்டவரை நோக்கி கதறுங்க. இயேசு சுவாமி, எனக்கு நல்ல ஞானத்தை தாரும். என்னுடைய குடும்பத்தில் இந்த குறிப்பிட்ட சாப கேடு இருக்கிறது. இந்த சாப கேடை அகற்றி போடுங்க. ஆண்டவரே, இந்த தரித்திரத்தை நீக்கி போடுங்க. சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. பெற்றுக்கொள்றீங்க. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஒரு வல்லமை, ஒரு விடுதலை. ரிசீவ் பெற்றுக்கொள். ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி. நீர் சொல்ல வார்த்தை நான் சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு உடைய பிள்ளைகளை கேட்டிருக்கிறீர். யாரெல்லாம் எனக்கு இன்ன நன்மை வேண்டும், இன்ன ஆசீர்வாதம் வேண்டும், இன்ன அற்புதம் வேண்டும் என்று சொல்லி கேட்பார்களோ, இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் வல்லமை இதோ இறங்குகிறது. கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ஒரு விடுதலை. இப்பொழுது கட்டிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு அற்புதம். உங்க சரீரத்தில் வலிகள் மறைந்து போகிறது. Be healed. பொல்லாத பிசாசை ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியேறு. பொல்லாத வியாதி பலவீனங்களை கொண்டு வந்திருக்கிற அசுத்த ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. Come out. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. சந்தேகிக்காதீங்க. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய வல்லமை. ஓ ரிசீவ். ஒரு அக்னிமயமான வல்லமை இறங்குகிறதை காண்கிறேன். ஒரு அபிஷேகம், ஒரு அக்னி அபிஷேகம். ஓ மகிமை, ஒரு மகிமை இதோ நிரப்புகிறது. குறைவெல்லாம் நிறைவாகிறது. கர்த்தர் விசேஷித்த விதமாய் என் அன்பு சகோதரி உங்களை தொடுகிறார். தேவனுடைய வல்லமை, ஒரு தொடுதல் உங்கள் மீது இறங்குகிறது. பிரதர், இயேசுவின் கரங்களை தொடுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya. Thank you Lord. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.